அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டெரோட் எஸ்எச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். இது அடுத்த 48 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் நிறைய கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணோம், அதனால் நான் ப்ரீ ஷஃபில் பண்ணிட்டேன். திஸ் இஸ் 15 கார்ட் ஸ்ப்ரெட். உங்களோட ப்ரெசென்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அட் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து மென்டலாக தான் பிளாக்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லவ் அப்புறம் வந்து இந்த காதலை சொல்கிறது பிளாக்கேஜாக வருது. ஏன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்மிங் அவுட், அதாவது இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபினான்ஷியல் பெட்ரேயல்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அடுத்தது நீங்கள் வந்து இப்போது கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இல்லை. 2 ஆஃப் காயின்ஸ் வந்து உங்களோட ஃபினான்ஷியலாக நான் சொல்கிறேன், நீங்கள் இம்பேலன்ஸ்டாக இல்லை. அதாவது ரியாலிட்டியில் நீங்கள் இம்பேலன்ஸ்டாக இல்லை. ரியாலிட்டிலையும் இந்த ரியல் ஃபிசிக்கல் வேர்ல்ட்லையும் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபினான்ஷியலாக. அடுத்தது உங்களுக்கு பிளாக்கேஜாக வந்துருக்குது பார்த்திங்கன்னா இந்த காதல் மட்டும்தான் உங்களோட, அதுவும் மென்டல் பிளாக்கேஜ் தான், நாட் ஃபிசிக்கல் பிளாக்கேஜ். உங்கள் காதல் வாழ்க்கையில் ஃபிசிக்கல் பிளாக்கேஜஸ் எதுவும் இல்லை. நீங்கள் தான் உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை பிளாக் பண்ணிகிட்ருக்கீங்க. எதனாலனா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பெட்ரேயல் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து இப்போ தான் வெளியில் வந்துட்டுருக்கீங்க. இது உங்களோட ப்ரெசென்ட் எனர்ஜி. நீங்கள் இந்த ப்ரெசென்ட் எனர்ஜிலேருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அதாவது ரொம்ப திரும்பவும் இந்த மாதிரி ஒன்று நடந்துடுமோ, திரும்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சைக்கிள் கோத்ரூ பண்ண போகிறோமோ, திரும்ப நம்ம எதில் போய் மாட்டிக்குவோமோ, நம்ம எப்படி இந்த காதலை போய் சொல்ல போகிறோம், நம்ம காதல் வாழ்க்கையை எப்படி கிரவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் பெட்ரேயல் வந்து சாதாரணமான கிடையாது. ஏன்னா இது 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியாக ரெப்ரசென்ட் பண்ணுது. நீங்கள் அவ்வளோ பெரிய முதுகு குத்தலை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எதிர்பார்க்குறதும் அதே தான். நீங்கள் கொஞ்சம் டிமிடாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ப்ரெசன்ஸ் எனர்ஜிலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். நீங்கள் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிட்டோம், நம்ம இனிமேல் மேலே வர முடியாது, இது திரும்ப நடக்கும், இந்த மாதிரி திரும்ப நடந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ நெகட்டிவாக எதிர்பார்க்க தேவையில்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக இது வந்து உங்கள் மென்டல் பிளாக்கேஜ் தான் 9 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா 8 ஆஃப் சோர்ஸ். நீங்கள் வந்து டைட் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட மென்டல் பிளாக்கேஜ் பார்த்திங்கன்னா, இன்னுமே நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பேன் அப்படின்னு உங்கள் மென்டலாக தான் அப்படி ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. பட் ஃபிசிக்கல் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து குயின் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜி. குயின் ஆஃப் காயின்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது பணத்தோட அரசி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபிசிக்கலாக அதான் நடக்க போகிறது நியர் ஃப்யூச்சரில். ஸோ உங்களோட மென்டல் பிளாக்கேஜ் நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு பி திஸ் குயின் ஆஃப் காயின்ஸ். ஏன் இந்த பெண் எனர்ஜி இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த குயின் ஆஃப் காயின்ஸில் சம் எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பும் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அதனால தான் நீங்கள் பார்க்குறது ஆனால் தான் இது குயின் ஆஃப் காயின்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இல்லை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. அதாவது அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பணம் வந்து ஒரு எமோஷனல் பாண்டோட வரும், அவ்வளோதானே தவிர உங்களால் க்ரவுண்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. நீங்கள் வந்து எது நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி சியர்ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் முன்னாடி போங்க, அதுதான் கடவுளும் சொல்கிறாங்க. யூ ஆர் கோயிங் டு பி திஸ் குயின். அதாவது உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் பிளாக்கேஜஸ்ன்னு சொல்ல முடியாது. அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது 2 ஆஃப் கப்ஸ், அதாவது இந்த காதலை போய் சொல்லுங்கள். அந்த காதலை சொல்கிறதுக்கு பேஜ் ஆஃப் வான்ஸ், அதாவது எது நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜாலி மூடில் போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்ல போகிற அந்த காதலுக்கு உரியவங்க வந்து ஒரு குயின் ஆஃப் வான்ஸ், இல்லைனா அந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்கவங்க. அவங்க வந்து ரொம்ப ப்ளேஃபுல். அவங்க வந்து எந்த பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு சூப்பர் எனர்ஜி அவங்களுக்கு இருக்குது. அதாவது உங்கள் காதல் வாழ்க்கையை நோக்கி போக சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, அதாவது ஜாய்ஃபுல் எனர்ஜியில் இருந்துகிட்டே இருங்க அப்படிங்கிறத உங்களோட கைடன்ஸ். நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷனே பார்க்காதீங்க. உங்கள் காதல் வாழ்க்கை, நான் இப்படி இருக்கேன், எனக்கு இப்படி ஆகிடுச்சு, அவங்க என்ன ஏற்றுப்பாங்களாம், இந்த குழப்பத்தை தயவு செஞ்சு தொடச்சி எரிஞ்சிருங்க. நீங்கள் எப்போவுமே ஜாய்ஃபுல்லாக ப்ளேஃபுல்லாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த காதலை போய் சொல்ல தான் போகிறீங்க. உங்கள் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு போக போகிறீங்க. உங்களுக்கு பிளாக்கேஜஸ் நிறையா மென்டலாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் பிளாக்கேஜஸை நான் எங்கேயும் பார்க்கல. பிகாஸ் ஃபிசிக்கல் பிளாக்கேஜஸில் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி மேஜர் ஆர்கானாஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபிசிக்கல் பிளாக்கேஜஸ் ஆல்மோஸ்ட் 0. மென்டல் பிளாக்கேஜஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து உங்களை குழப்பிட்டு கூட இருக்கவங்களையும் ரொம்ப குழப்புறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேங்க. ஸோ நோ குழப்பம். ஏன்னா அந்த 3 தான் பாட்டம் டெக் கார்டாக வந்திருக்கு. அந்த 3 எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, கம்மிங் அவுட் ஆஃப் இல்லூஷன். அதாவது அந்த மென்டல் பிளாக்கேஜ்லேருந்து வெளியில் வாங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லூஷன்ஸ்லாம் வெளியில் வரும். ஸோ உங்களோட எமோஷன்ஸ்க்கும் உங்களோட இல்லூஷன்ஸ்க்கும் கொஞ்சம் பேலன்ஸ் கொண்டு வர பாருங்கள். அடுத்தது உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன் வந்து இது ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிச்சுன்னா தயவு செஞ்சு அதை நம்புங்க, குழப்பிக்காதுங்க.
ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி வந்து உங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்குது. உங்கள் மென்டல் பிளாக்கேஜஸ்னால உங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்க ரியாலிட்டியை மாற்றிடாதீங்க. அதுதான் உங்களுக்கான மெயின் கைடன்ஸ். உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரபிள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பூதாகாரமாக இல்லை. யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். நீங்கள் சூப்பராக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரபிளை. ஸோ ப்ளீஸ் இதே பாதையில் போங்க. நீங்கள் எதுக்காக ரொம்ப மனசுடைஞ்சு போக தேவையே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இல்லவே இல்லை. ஸோ உங்கள் மைண்ட் பிளாக்கேஜஸை வைப் பண்ணி எடுத்துடுங்க. அடுத்தது சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன கெடுதல் பண்ணாலும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏன் அதை அப்படி கிளியராக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கெட்டவங்க உங்களை இந்த 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இருக்குது. இந்த 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜினா பின்னாடி முதுகில் குத்துறது. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இல்லைன்னா உங்களை மூவ் பண்ண விடாமல் இன்டிசிஷன் சுச்சுவேஷன்லேயே அவங்க வச்சுருக்க விரும்புகிறாங்க. பட் அது நடக்காது. இது வந்து அவங்களால மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது அப்படின்னா, 9 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி அதை கிளாரிஃபை பண்ணுது. 9 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் ஃபுல்ஃபில்டாக, ஹாப்பியாக, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு எனர்ஜி. இவங்க என்ன தான் இது பண்ணாலும் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் எனர்ஜியை. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் எதிரிகளுக்கு எகெயின்ஸ்டாக அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் தெளிவுக்கு வந்துட்டீங்க. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அந்த தெளிவு வந்து உங்களுக்கு இந்த 9 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை அவங்களால மாற்ற முடியாது, அப்படி எதிரிங்களால் மாற்ற முடியாத ஒரு எனர்ஜி அப்படின்னா உங்களோட சந்தோஷம், உங்களோட சக்ஸஸ், உங்களோட இந்த யூனியன். நீங்கள் கண்டிப்பாக போய் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பை நியர் ஃப்யூச்சரில். ஸோ ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். எதுக்குமே ரொம்ப குழப்பிக்காதீங்க. உங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டு இஸ் வெரி ப்ராமிசிங். உங்கள் மென்டல் தான் ரொம்ப இப்போ ததிகிணத்தம் போட்டுட்ருக்கு. ஸோ உங்கள் மென்டலில் மெடிடேஷன், கிளாரிட்டி கொண்டு வாங்க. அப்புறம் உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் எமோஷனை பேலன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த எம்பரர் தாங்க. நீங்கள் உங்களை கொஞ்சமாக இந்த எமோஷ்னல் டர்மாயிலேருந்து வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ப்ராமிசிங் ஃப்யூச்சர். இந்த கெட்டதை உங்களால் இப்படி மாற்றிக்க முடியும். இதுதான் அல்டர்னேட் ரியாலிட்டி வெயிட்டிங் ஃபார் யூ. இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக கடவுள் பண்ணி வச்சுருக்க ஒரு என்ன சொல்கிறது, விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். இந்த ரிசல்ட் தான். உங்கள் குழப்பத்தினால நீங்கள் இங்கே போய் நின்றுக்கிறீங்க. உங்களுக்கு மென்டல் தான் பிளாக்கேஜ். அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் ஹீரோ ஃபண்ட் வந்து கமிட்மெண்ட், சோஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது, ஸோ ஃபேமிலியில் உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, ஒர்க்கில், ஜாபில், பிஸ்னஸில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, சொசைட்டியில் உங்களை எல்லாம் பெருமையாக பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து 2 பக்கம் பேலன்ஸ், அதாவது எந்த பக்கம் போகிறது உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் வரும். எந்த பக்கம் போனால் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரும். ஏன் அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் என்ட்ராகும்போது இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா, இல்லை தனியாக பண்ணுறதா, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தடுமாற்றமே தேவையில்லை. இந்த காதல் வாழ்க்கையும் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸும் உங்களை இந்த எம்பரர் ஸ்டேட்டில் கொண்டு போய் நிறுத்தும். உங்களுக்கு தேவை இந்த தடுமாற்றமே இல்லாமல் முடிஞ்சால் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுங்கள். இல்லை முடியலையா, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிப்போங்க. எந்த பாதையில் நீங்கள் போனீங்கனாலும் யூ ஆர் கோயிங் டு பி திஸ் எம்பரர். நீங்கள் ஒரு பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு நெயில் சம்திங். அதாவது யாருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சாதனை நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளாக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டல் பிளாக்கேஜஸ் தான். நீங்கள் ரொம்ப கற்பனை பண்ணிக்க வேண்டாம், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். ஓகே, நீங்கள் மேபி இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை உங்களோட ப்ரொஃபஷன் தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு நீங்கள் குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொஃபஷன்லேயே போகலாம். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேபி நீங்கள் ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அட்வொகேட் உங்களை குழப்பி விட்டு உங்களை இந்த மாதிரி 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் போய் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது கோர்ட் கேஸ் டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அவங்க உங்களை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் தான் குயின் ஆஃப் காயின்ஸ், நீங்கள் தான் அரசி இல்லைன்னா அரசன். அதனால் நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். உங்களோட மைண்ட், உங்களோட ஹார்ட், உங்களோட சோல் என்ன சொல்லுதோ அதுக்காக போங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த க்ரௌன். அதான் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இந்த எம்பரர் தான் உங்களோட அல்டிமேட் டெஸ்டினி. உங்களை மென்டலாக யாராவது பிளாக்மெயில் பண்ணி இல்லைன்னா ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி உங்களை வேறு ஏதாவது பக்கம் போக வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அது நடக்காது. நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. மேபி உங்களை சுற்றி இருக்க நிறையா பேர் அட்வொகேட்ஸாக இருக்கலாம். அவங்க உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணலாம். ஆனால் அதுக்காக விழ வேண்டாம். லவ் யுவர் லைஃப். இதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்கிறது. கடவுள் உங்களுக்காக வச்சுருக்கிறதும் அதுதான். கடவுள் உங்களுக்கு ஒரு ப்ராமிசிங் லைஃப் வச்சுருக்காரு. நீங்கள் மென்டலாக போட்டு குழப்பிக்கிட்டு எந்த ட்ராப்லேயும் போய் விழ வேண்டாம்.
பார்த்தீங்கன்னா லீவ் யுவர் ஜாப். இங்கே அதுதான், நீங்கள் அட்வொகேட் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, இல்லைனா இதை ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ஜஸ்ட் லீவ் யுவர் ஜாப். யூ ஆர் கோயிங் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். உங்களுக்கு அந்த ஆசிலேஷன் தான் இருக்குது. நான் ஜாபை விட்டுட்டு வந்தால் என்னால் ப்ரொஃபஷனில் ஷைன் ஆக முடியுமா, இல்லை நான் தோற்று போயிடுவேனா அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா, மேபி இதுதான் உங்களோட இன்டெசிஷனாக இருந்ததுன்னா, ப்ளீஸ் மேக் அ சாய்ஸ். யூ ஆர் கோயிங் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணாலும் அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. ஸோ எதை பற்றியும் குழப்பிக்க வேண்டாங்கிறத உங்களோட கைடன்ஸ் இங்கே. யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி வித் யுவர் கவுண்டர் பார்ட். கடவுள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு நடக்குமா, பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது குழப்பிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் தெளிவான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி வித் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ இந்த காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். உங்கள் ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை, அதில் வந்து உங்களால் ஒரு டெசிஷனுக்கு வர முடியலன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீவ் யுவர் ஜாப். யூ ஆர் கோயிங் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து விட்டுட்டு வேறு பக்கம் போய் வேலையில் ஜாயின் பண்ணாலும் சரி, யூ ஆர் கோயிங் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். திஸ் கார்ட் வாண்ட்ஸ் டு கம் அவுட். ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலி ப்ரொடெக்டிங் யூ. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது, இல்லை ஒரு இடத்த விட்டு நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு தடை உங்களுக்கு வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து நல்ல விஷயமாக எடுத்துக்கோங்க. உங்கள் கைடன்ஸ் ரொம்ப கிளியராக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நீங்கள் எங்கள் காதல் நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தடையே இல்லை. உங்களுக்கு தேவை இந்த காதலில் ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ப்ளேஃபுல் எனர்ஜி அண்டு ஒரு மேஜிக்கல் எனர்ஜி. நீங்கள் வந்து உங்களை நம்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி நீங்கள் எடுத்து வைக்கிற அடியில் நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. 100%. ஐ எம் டேம் ஷுர் அபவுட் தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோன்ட் டவுட். அதை தான் நானும் உங்களுக்கு சொன்னேன். நான் இப்போ சொல்லி வாயை மூணு தான் உங்களை நான் ஐம் டேம் ஷுர்னு சொன்னேன். அதுதான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க, டோன்ட் டவுட் அபவுட் யுவர் எபிலிட்டி. அதுதான் அவங்களும் சொல்ல வராங்க. உங்களை நீங்களே தயவு செஞ்சு சந்தேகப்பட வேண்டாம். உங்களோட மூதாதையர்களோட எனர்ஜி உங்களை சுற்றி எப்போவுமே இருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம். அதுதான் அவங்களும் சொல்ல வராங்க. நீங்கள் வந்து எதுக்குமே யாராவது ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுறாங்க, உங்களை கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் அட்வொகேட் ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஷைன் இன் தட் ப்ரொஃபஷன். யாராவது அட்வொகேட்ஸ் உங்களை குழப்ப நினச்சாங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக்கில் போங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை முதுகில் குத்த ரொம்ப ட்ரை பண்ண போகிறாங்க இஃப் யூ ஆர் நாட் அன் அட்வொகேட். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்களை கேட்கறதுக்கு நிறைய கைடன்ஸ் கேட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. எடுத்தவங்க கவுத்தன்னு பண்ண வேண்டாம். அப்புறம் எங்கள் ஸ்பிரிட்ஸ் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுங்க, யூனியன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சூன். ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். அதுதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. உங்கள் ஃபுல் ஃபோக்கஸையும் இந்த கனெக்ஷனை விட்டுட்டு உங்களோட ஒர்க்கில் போடுங்க. யூ ஆர் கோயிங் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். 9 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் காயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ். அதாவது நீங்கள் ரொம்ப சார்மிங்கான எனர்ஜியில் இருக்க போகிறீங்க. அந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு பவரை கொண்டு வரும். அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. Wow. Cards are very promising today. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவை செல்ஃப் லவ் மட்டும்தான். ஓகே, எது மேலே ராங் பிளேஸ் ஆகிருக்குன்னா லவ் யுவர் லைஃப். இப்போ வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை லவ் பண்ணலை அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து நீங்கள் தப்பான முடிவில் இருக்கீங்க. லவ் யுவர் லைஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கார்ட்ஸ். நீங்கள் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இல்லை யூஆர் இன் அ பியூட்டிஃபுல் லைஃப்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நோ ரிவர்ஸ்லாம் போகுது. அட்வொகேட் மேலே போய் நோ அப்படின்னு யாரோ சொல்ல விரும்புகிறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு ரிவர்ஸ் தட். யாராவது உங்கள் வாழ்க்கையோ உங்கள் ப்ரொஃபஷனையோ இல்லை உங்கள் முன்னேற்றத்தையோ தடுக்க நினச்சாங்க அப்படின்னா அவங்கள ஸ்பிரிட் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ மூவ் ஃபார்வர்ட் இன் யுவர் ப்ரொஃபஷன். அதுதான் அது மெயினாக சொல்கிறது. few more steps before union. Again the union is confirmed. ஒரு சில அடிகள் தான் இருக்குது நீங்கள் உங்களோட காதல் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸ்பிரிட்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆன்சஸ்டரும் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் டெராட் பண்ணாலும் சரி, நீங்கள் டெராட் ரீடராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டெராட் வாட்ச் பண்ணி அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, டெராட் இஸ் கோயிங் டு ப்ளே அ மேஜர் ரோல் இன் யுவர் லைஃப். ஃபாலோ இட். அப்புறம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய இடியே விழுந்தாலும் அந்த ரொட்டீனை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறாதீங்க. அந்த ரொட்டீன் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்த 48 மணி நேரம் நீங்கள் மென்டலாக பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பி திஸ் பவர்ஃபுல் பர்சன் இன் யுவர் ஃப்யூச்சர்.
ஸோ இந்த 48 மணி நேரத்தில் உங்களை யாராவது குழப்பி விட்டு உங்கள் ப்ரொஃபஷன்லேருந்து வெளியில் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா வாக் அவே ஃப்ரம் தட் சிச்சுவேஷன், லீவ் யுவர் ஜாப், யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ப்ரொஃபஷனில் யூ ஆர் கோயிங் டு வெரி சக்ஸஸ்ஃபுல். அதனால் நான் இந்த ஜாப் விட்டுட்டு வேறு ஜாப் போனால் என் வாழ்க்கை என் ஹார்ட் ஒர்க் போயிடும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வாக் அவே. ஏன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய ரெட் கார்பெட் போட்டு காத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த காமிக் பீப்புளோட கட்டிட்டு அழுக வேண்டாம். அவங்க வந்து உங்களை மென்டலாக மேனிப்புலேட் பண்ணி உங்களை எப்போவுமே அவங்க அடிமையாக வச்சுருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் யூ ஆர் மென்ட் டு பி அன் எம்பரர். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். யூ வில் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இந்த ஃப்யூச்சர் எனர்ஜி நீங்கள் மென்டலாக மட்டும் பேலன்ஸ் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் ஸ்பிரிட்ஸ் இப்போ சொல்கிறாங்க. ஓகே ஓகே, வெரி பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் ஐ எம் கெட்டிங். எகெயின் வந்து நீங்கள் இந்த பிளாக்கேஜ் எனர்ஜி தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. 10 ஆஃப் சோர்ஸ் தான் முதுகில் குத்தி உங்களை வந்து இந்த 8 ஆஃப் சோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் சோர்ஸ், 9 ஆஃப் சோர்ஸ் அண்ட் 10 ஆஃப் சோர்ஸ். சோர்ஸ் எனர்ஜி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷான சுச்சுவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறது. அதுவும் நீங்கள் வந்து அல்டிமேட் பெயினில் இருக்கீங்க, அதாவது பெயினை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து 8, 9 அண்ட் 10 ஆஃப் சோர்ஸ் பார்த்துட்டோம். ஆனால் 10 ஆஃப் சோர்ஸ் வந்து வரது ரொம்ப நல்லது. கம்ப்ளீஷன், அந்த முதுகு குத்தலோட ஒரு முடிவான ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதுதான் இப்போ உங்களை பிளாக் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இந்த முதுகு குத்தல்னால நீங்கள் நிறைய பேர்த்தோட உண்மையான முகங்களை பார்க்குறீங்க. ஸ்டில் உங்கள் எனர்ஜியில் உங்களை ஏமாற்றி உங்களை முதுகில் குத்தி உங்கள்கிட்ட இருந்து திருடுறதுக்கு, உங்களை வந்து தோக்கடிக்கிறதுக்கு நிறைய பிளான் போயிட்டுருக்கு. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, முள்ளால் தான் எடுக்கணும், களவும் கற்றுமர், அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா தமிழில் ப்ராவர்ப்ஸ் இருக்குது. அப்படி தான் நீங்கள் கெட்டவங்க கிட்ட போய் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சண்டை போடாதீங்க. ஒரு சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னா தாராளமாக நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். இட்ஸ் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. அப்படின்னா டூ இட். அதுக்காக நான் வந்து நேர்மையாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே நேர்மையாக இருக்க கடவுள்கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்த விட்டு நழுவுனா உங்களுக்கானது கிடைக்கும், நியாயமானது கிடைக்கும்னா டூ இட். அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. சும்மா நேராக நின்று சண்டை போட்டு திரும்ப ஏமாறாதீங்க. அதுதான் நான் இந்த கார்ட்ஸ்லேருந்து பார்க்குறேன். அடுத்தது இந்த கெட்டவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா உங்களை ஒரு இன்டெசிஷன் எனர்ஜியில் வச்சுக்கணுன்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா 2 ஆஃப் சோர்ஸும் இங்கே இருக்குது. 2 ஆஃப் சோர்ஸ் எப்போவுமே ரெண்டு ஸ்வோர்ட்ஸை வச்சுட்ருக்கிறது. எந்த ஸ்வோர்ட் ஏதாவது ஒரு ஸ்வோர்டு கையில் எடுத்தால் தான் சண்டை போட முடியும். நம்ம பிளாக் பண்ணிகிட்டே வச்சுட்டு இருந்தோம்னா பின்னாடி வந்து முதுகில் அழகாக குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த கெட்டவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை இந்த மாதிரி முதுகில் குத்தி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் மென்டலாக கொஞ்சம் வீக்னா அவங்களுக்கு தெரியுது, இல்லைனா அவங்க எப்படியோ ஒன்று புரிஞ்சு வச்சுருக்காங்க. உங்களை மென்டலாக அஃபெக்ட் பண்ண தான் அவங்களால முடியும். உங்களை ஃபிசிக்கலாக அவங்களால அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் இஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ மென்டலாக தான் நீங்கள் ஸ்டேபிள் ஆகணும். ப்ளீஸ் டூ இட். ப்ளீஸ் பி ஸ்டேபிள் இன் யுவர் மென்டல் ஹெல்த். நீங்கள் மென்டலாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் லைக் திஸ் எம்பரர். அதுதான் உங்களை அடிச்சுக்கிறதுக்கே ஆள் கிடையாது. அது நீங்கள் ஆண் பெண் பேதமே இங்கே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உங்களை முதுகில் குத்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வச்சு செய்யுங்க. அதுதான் கடவுள் இங்கே சொல்கிறாரு. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அவ்வளோதான். இந்த அழகான சாமிங்கான உமனுக்கு ஏதோ ஒன்று நடக்கக்கூடாதுன்னு அவங்க தடுத்துகிட்டே இருக்காங்க. ஒன்றா இந்த ஆண் எனர்ஜி அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, இல்லைனா அவங்க ஃப்யூச்சர் நோக்கி போகக்கூடாதுன்னு அவங்களோட பிளான். பட் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களை ஒர்க் ரிலேட்டடாக யாரோ ஒருத்தங்க கட்டி போட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது நடக்காது. ஏன்னா இந்த 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அவங்களால அந்த ஒர்க் பிளேஸில் எந்த ஒரு ஹோப்பும் இல்லை, எந்த ப்ராமிசிங்கான சிச்சுவேஷனும் இல்லை. அவங்களால இனிமேல் உங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது. உங்களை கட்டி போட்டு வைக்கவும் இனிமேல் அவங்களால முடியாது. ஏன்னா அந்த சைக்கிள் முடியுது. அந்த சைக்கிள் முடிஞ்சிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்கள் ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. இந்த ஒர்க் பிளேஸ் ட்ராமா இல்லை ஒர்க் பிளேஸில் உங்களை கட்டி போட்டு வச்சு உங்கள் பர்சனல் லைஃப்பை ஸ்டீல் பண்ண நினைக்கிறது, இந்த மாதிரி எந்த ட்ராமாவும் இனிமேல் நடக்காது. உங்களுக்கு தேவை மென்டல் ஸ்டெபிலிட்டி. தட்ஸ் இட். ஆனால் உங்களுக்கு இந்த காதல் தெய்வதை பற்றி, இந்த எம்ப்ரஸ் பற்றி ஒரு சூப்பர் கிளாரிட்டி, ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஆல்ரெடி கிடச்சிருச்சு. உங்களுக்கு தேவை மென்டல் கிளாரிட்டி மட்டும்தான். அதுவும் நிச்சயமாக வரும். இங்கே எம்பரர், இங்கே எம்பரஸ், யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதை விட பெரிய ப்ராமிசிங்கான காசு வரவே தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக பவர்ஃபுல்லான ஆள். நீங்களும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்களும் சரி, போத் ஆர் ஈக்குவலி பவர்ஃபுல். அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப கேரிங். உங்கள் ஃபேமிலினா நீங்கள் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ். அதே சமயம் நீங்கள் அடுத்தவங்களையும் விட்டு தர மாட்டீங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா 2 பேரும் பாஞ்சு போய் ஹெல்ப் பண்ணுற, ஏன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் வாண்ட்ஸ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சில அதாவது ஆண் எனர்ஜிக்கு ஒரு ஒரு கோல் இருக்கும், பெண் எனர்ஜிக்கு ஒரு கோல் இருக்கும். எந்த பக்கம் போகிறது அப்படின்னு 2 பேரும் இழுத்துக்கிட்டு இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு கோலை நோக்கி போங்க. 2 பேருமே சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுக்க வேண்டாம். சரிசமமாக அந்த அந்த கோலை பகிர்ந்துக்கோங்க. அவங்க கோலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் கோலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணட்டும். அதனால் யாருமே எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற சுச்சுவேஷனே வராது. அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்தால் இப்போயே ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ் சொல்லிட்டாங்க. 2 பேருமே 2 பேர் பாதையில் ஒரு ராஜாவாக ராணியாக இருக்க போகிறீங்க. அதுக்கு தேவை 2 பேரும் டக் ஆஃப் வார் பண்ணுறதில்ல, 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அவங்க ப்ரொஃபஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ப்ரொஃபஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஈஸி. லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஸோ ஈஸி. லைட் ஹார்ட்டடாக லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. பார்க்குற எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் அண்ட் யூ ஆர் கோயிங் எகெயின்ஸ்ட் திஸ் காமிக் பீப்புள். அதாவது சண்டை போட்டு ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு இதில் இருக்க கிக்கே வேறு தான். அதாவது கெட்டவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதுக்கு எகெயின்ஸ்டாக நின்று போராடி ஜெயிக்கிறதுங்கிறது, அந்த வெற்றியை சுவைக்கிறதுங்கிறது தனி, அந்த வெற்றிக்கு தனி ருசி இருக்குது. ஸோ அந்த வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக ருசிப்பீங்க. அதை நான் கேரண்டியாக சொல்ல முடியும். கொஞ்சம் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் இங்கே இன்னொன்றும் அதாவது இம்பேலன்ஸ் இருக்குது. திரும்பவும் இம்பேலன்ஸ், அதாவது இந்த கனெக்ஷன்லேயும் சரி, உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்துட்டே இருந்துட்டீங்க. இப்போது நீங்கள் ரிசீவ் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு யாரும் கொடுக்க தயாராக இல்லை, அல்லது நீங்கள் யார்கிட்டையோ வந்து வாங்கினீங்க, நீங்கள் திருப்பி கொடுக்குற சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிளாக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் மென்டலாக ஸ்டேபிள் ஆகணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ப்ராமிசிங்கான ரீடிங். நான் பாபாவோட கைடன்ஸோடு இந்த ரீடிங்கை முடிக்கிறேன். இந்த 48 ஹார்ஸ் நீங்கள் வந்து மென்டலாக ஸ்டேபிளாக இருந்த போதும் உங்கள் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் வெரி ப்ராமிசிங். ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவ்வளோதான். 108 என்ன சொல்ல விரும்புகிறாங்க பாபா அப்படின்னா, 5 பெண்களின் உதவியுடன் வேலை முடிவரும். அன்னதானம் செய். ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதனால் வேலை விரைவில் முடிவதை உணர்வாய். அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் சரண்டர். அவர்கிட்ட போய் காலில் விழுந்துடுங்க. அவரை நம்புறனால உங்கள் வேலை சீக்கிரம் முடியும்னு வேறு சொல்கிறாரு. ஸோ இதை விட நம்மளுக்கு வேறு என்ன வேணும்? நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சுன்னா நம்ம காதல் வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட ஃபினான்ஷியலும் சரி செட்டில் ஆகிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதை தான் அவரும் சொல்கிறாரு. நீ மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவன் என்று நினைக்காதே, உண்மையின் பாதையில் நட, நீ மகிழ்ச்சியை அடைவாய். அதாவது நீங்கள் ரொம்ப நான் மட்டும் ரொம்ப யூனிக்கு, இல்லைனா நான் வந்து ரொம்ப வினோதமான ஆள் அப்படின்னு எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆக்சுவலாக பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஏன்னா நான் இங்கே 2 கார்டு பார்த்தேன், 2 ஆஃப் கப்ஸ் அண்டு இந்த பேஜ் ஆஃப் கப்ஸு. இது வந்து உங்களை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு எனர்ஜி. மேபி உங்களை ஐடென்டிட்டியை குழப்பி விட்டு உங்களை வந்து டீரெயில் பண்ண யாராவது உங்களோட ஆண் நண்பர்கள் ட்ரை பண்ணலாம். மேபி அதை தான் பாபாவும் சொல்ல விரும்புகிறாருங்க. நீங்கள் யாரையும் விட வேறுபட்ட ஒரு மனிதர்லாம் இல்லை. நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். அதனால் அதை பற்றி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் வந்து உண்மை எது இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணை நேசிக்கிறதோ அந்த காதல் வாழ்க்கையில் என்டர் பண்ணுறதோ ரொம்ப அதுதான் உண்மை. அதுதான் வந்து உலக தத்துவம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி ஒரு காதல் வாழ்க்கையில் செட்டில் ஆகி ஃபினான்ஷியலாக 2 பேரும் வந்து சப்போர்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை ரன் பண்ணுறது தான் உலக நியதி, உலக தத்துவமும் கூட. ஸோ அதுதான் உண்மையான பாதைனா அதில் நடங்க. நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்டு உங்களோட மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிறைய பேர் உங்களை குழப்ப ட்ரை பண்ணுவாங்க. இந்த 48 மணி நேரத்தில் குழம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாபாவோட கைடன்ஸ். ஆக்சுவலாக யூ ஆர் இந்த ரைட் பார்த்தது தான் பாபா சொல்ல விரும்புகிறது. அவரை போங்க, உங்களோட குழப்பமெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ. பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹாப்பி.